இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் மாதிரி தான். ஆனால் கான்ட்ரவர்சி தான், ஆனால் கான்ட்ரவர்சி இல்லை அந்த மாதிரி குழப்புற. ஸோ இது என்ன கொஸ்டின்னா, கொஸ்டினை முதல் சொல்கிறா பேசினேங்கிறன்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஆமா, சொல்கிறேன், அதை கேட்க வருது. என்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லு. ஸோ ட்ரெடிஷன் அண்ட் த பைபிள். குறிப்பாக வந்து ட்ரெடிஷன்னு சொல்லும் போது எதை மீன் பண்ணுறேன்னா, நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ். இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுற கிறிஸ்டின் ஃபெஸ்டிவல்ஸ் எது பிரதானமாக 3 செலிப்ரேட் பண்ணுறது எதுனா, கிறிஸ்மஸ், அப்புறம் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். இது 3மே வந்து பைபிளில் இல்லை. கிறிஸ்மஸ்ன்னு இல்லை, குட் ஃப்ரைடேன்னு இல்லை, ரெசரக்ஷன் சண்டேனா இல்லை. ஆமாம். ஆனால் இதெல்லாம் ஆன பிறகு ஏர்லி சர்ச்சில் வந்து நமக்கு ஒரு சர்ச், ஒரு கம்யூனிட்டி, ஒரு குரூப் மாதிரி எழுமணும்ல, சர்ச் மாதிரி. அவங்க வந்து இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. டு வி ஹாவ் டு செலிப்ரேட், ஷுட் வி செலிப்ரேட் தோஸ் திங்ஸ்? பைபிளில் இல்லை, ஆனால் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அது சரியா தப்பா? ஸோ இப்படி யோசிக்க. இப்போ நீ சரி, நீ என்ன யோசிக்கிற? நம்ம செலிப்ரேட் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நான் வந்து ஓப்பனாக சொன்னால் நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சிருக்கேன். மேபி எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, ஒரு இடத்துல வந்து ஏசப்பா கேட்பார் இல்லையா, அவங்க அந்த ஜூவிஷ் லீடர்ஸை பற்றி கேட்பார் இல்லையா, நீங்கள் வந்து லாவோட காடை என்னது ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுச்சேன். காடை விட காடோட லாக் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. என்னன்னா எனக்கு அது அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த சர்க்கிள், ஏன்னா நான் புதுசாக வந்தேன்னா நான் பார்க்குற சர்க்கிள் எல்லாம் என்னன்னா, வெறும் அந்த 40 days ஃபாஸ்டிங்னா அது கொண்டு தான் பண்ணுவாங்க. மேபி அது கொண்டு தான் பண்ணுவாங்க. அப்புறமா வந்துட்டு கிறிஸ்மஸ் கொண்டு தான் பண்ணுவாங்க. மற்ற நாள் இயேசுவே தேட மாட்டாங்க. ஸோ நான் அவங்கள பார்த்து என்ன சொன்னேன்னா, வை ஆர் யூ டூயிங் இட்? எதுக்காக சும்மா ட்ரெடிஷனலாக நீங்கள் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்துட்டீங்கன்னு தான் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ யூ டோன்ட் டூ ஃப்ரம் த. அதுதான் ட்ரெடிஷன். கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்? ஏசப்பா பிறந்தாருன்னு நினைக்கிறோம். இதுக்கு உடனே நீ ஏசப்பா பிறந்ததை நினைக்கிற இடத்த அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே உடனே என்ன சொல்லுவாங்க, நீ எல்லா நாளும் நினைக்கணும், எல்லா நாளும் நினைக்கணும். உண்மை, எல்லா நாளும் நினச்சி நம்ம நன்றியோடு இருக்கிறோம். ஏசப்பா நமக்காக பிறந்ததை, மரிச்சதை, உயிரோடு எழுந்ததை நினச்சி நன்றி சொல்கிறோம். நம்ம அந்த கிராட்டிடியூடு உள்ள அந்த இருதயம் நமக்கு எப்போவுமே இருக்கணும். எல்லா நாளும் இல்லை, எல்லா செகண்டும் இருக்கணும். ஓகேயா? ஆனால் யூ டோன்ட் கெட் டு ரெமினிஸ் தட் எவ்ரி டே. புரியலையா? நீ அதை எல்லா நாளும் வந்து நீ இந்த குறிப்பிட்ட டைமில் நீ அதை எவ்வளோ இன்டென்ட்டாக, எவ்வளோ டீப்பாக யோசித்து அதுக்காக அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீ நன்றி சொல்கிறியோ, அதை நீ எல்லா நாளும் பண்ண முடியாது. இப்போ நீ யோசித்து பாரு. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பர்த்டே. இப்போது உன் பர்த்டே வரப்போ உனக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, கேக் கட் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஆர்குமெண்ட் அதுக்கு அப்ளை பண்ணி பாரு. எல்லா நாளும் உங்ககிட்ட அன்பாக இருக்கணும், எல்லா நாளும் உங்ககிட்ட பர்த்டேயில் இருக்கிற மாதிரி இருக்கணும். முடியுமா? இல்லை, முடியாது. அந்த லெவலுக்கு இல்லைன்னா கூட எல்லா நாளும் அட்லீஸ்ட் கொஞ்சம் தான் பண்ண முடியுமா எல்லாருனாலையும்? மேபி நம்ம க்ளோஸ், உங்கள் மம்மி நல்லா பண்ண முடியும். நீ மம்மி கிட்ட டெய்லி பண்ற, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட டெய்லி பேசுறியோ அவங்க உங்ககிட்ட பேசுறதுனால ஓகே என்ன நேசிக்கிறாங்க, என் கூட இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு யோசிப்பேன். எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்குமா? இல்லை, தெரியாது. எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ your birthday creates a special opportunity for somebody who's not as close to you but still your friends, you consider them family, gives them an opportunity to show you that they love you, that they care about you. அதுதான் பர்த்டே. இதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு we get an unique opportunity to show what Christmas is about to other people. எல்லாருக்கும் நம்ம காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நானே ஏன் பர்சனலாக என் காலேஜில் வந்து நான் வந்து காலேஜுக்கு வந்து நிறையா போக மாட்டேன். ஆனால் எனக்கு நான் கிரிக்கெட் ஆட போவேன் காலேஜுக்கு. அதுக்கு மட்டும் போவேன், ரெகுலராக போவேன். பிளேயர்லாம் இல்லை, சும்மா காலேஜ் ஆடினேன். அப்போ ஆட போகும்போது அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் பேசுவாங்களே, ஆப்வியஸ்லி பேசுவாங்க. அங்கே வந்து கொஞ்சம் பேசி நல்லா பழகினவங்க ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. அவங்கள நான் கிறிஸ்மஸுக்கு இன்வைட் பண்ணுவேன். வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ண வச்சு அவங்களுக்கு லஞ்சோ இல்லை டின்னரோ இல்லை சம்டைம்ஸ் லஞ்சு டின்னர் ரெண்டுமோ கொடுத்து லஞ்ச் கொடுத்துட்டு அப்புறமா சாயந்தரம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்து திரும்ப டின்னர் கொடுத்துட்டு கூப்பிட்டு போய் விட்டு வருவேன். சூப்பர். ஸோ இதை நான் எல்லா டைமும் பண்ண முடியுமா? இல்லை. சரி, எல்லா டைமும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலனாலும் விடு, எல்லா டைமும் அவன்கிட்ட போயிட்டு ஏசப்பா பற்றி அவர் பிறந்தது செத்தது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தானா அவனுக்கு வெறுப்பு வரமா இல்லை நான் சொல்கிறது கேட்பானா? கண்டிப்பாக நான் வெறுத்துருவான்.
நான் வந்தேன்னா இதை வந்துட்டான்டா பேசுகிறான் பாரு, நான் சொன்னல பூமர் அங்கிள் அப்படின்னு பூமர் அங்கிள் வந்துட்டாருன்னு யோசிப்பான். ஸோ Christmas, like days like these, Christmas, Good Friday, Easter, gives me an unique opportunity to talk about what it is about. Why do I celebrate Christmas? Resurrection Sunday. அவர் உயிர் தெழுந்ததுனால தான் நம்மளோட ஃபெய்த்தே வேலிட். Paul 1 Corinthians 15ல சொல்றாரு, if the resurrection of Jesus did not happen, our faith is in vain. ஃபெயில். ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. டெய்லி பேசுவியா, டெய்லி ஈஸ்டர் பற்றி பேசுறியா யார்கிட்ட பேசுவேன்? பாஸ்டருங்களே இப்போ இதை சொல்கிறாங்க பாரு, இது டெய்லி பேசணும், டெய்லி சொல்லணும், டெய்லி காட்டணும். அவங்ககிட்டே போய் கேள, டெய்லி காட்டுறேன் நீன்னு கேள, முழிப்பாங்க. இல்லை, யாரும் முழிப்பாங்க. ஸோ இஃப் யூ ஸ்டாப் செலிப்ரேட்டிங் தீஸ், இஃப் யூ ஸ்டாப் அப்சர்விங், செலிப்ரேட்ன்றதை விட, இஃப் யூ ஸ்டாப் அப்சர்விங் கிறிஸ்மஸ், அப்சர்விங் குட் ஃப்ரைடே, அப்சர்விங் ரெசரக்ஷன் சண்டே, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதோடைய மெமரி ஃபேட் ஆயிரும். வி வில் ஸ்டார்ட் டு ஃபர்கெட் வாட் இட்ஸ் அபவுட். அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றேன். அடுத்த தலைமுறைக்கு நமக்கு சொல்ல முடியாது. To take the meaning out of Christmas. Christmas எதுக்கு செலிப்ரேட் பண்றோம்? We remember the birth of Christ and what it meant for us, what it meant for humanity, what it meant for everybody, the entire world. இதை நினைக்காம நீ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் துணிக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் கூட சேர்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு வெளியே போகிறதுக்கு, இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம், இப்போ நம்ம வேலை செய்ய போகிறோம், அவங்களாம் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நீ செலிப்ரேட் பண்ணுறது வேஸ்ட், டாக்ஸிக். சாண்டா கிளாஸ்லாம் இருப்பாங்க அங்கே. சாண்டா கிளாஸ் இருக்கிறது கூட விடு, அது எல்லாமே சொல்கிறேன். இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம், இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி, இட் இஸ் ஆக்சுவலி டாக்ஸிக். யூ டோன்ட் ரீகவுண்ட் வை, அந்த மீனிங் மறந்துட்டேன்னா வேஸ்ட். சேம் கோஸ் ஃபார் குட் ஃப்ரைடே. சும்மா போய் கஞ்சி குடிச்சிட்டு வந்துட்டேன்னா ஒன்றா ஆகுது, ஒரு நாளைக்கு கஞ்சி குடிச்சேன் அதுதான், அது மட்டும் தான் தெரிஞ்சிச்சுன்னா வேஸ்ட்டு. ஆமாம். பட் இஃப் யூ செலிப்ரேட்டட் ஃபார் த மீனிங், இது இப்போ இதை வந்து பைபிளில் இருந்து பார்ப்போமே. ஏசப்பா வந்து இஸ்ரேல் ஜனங்க அவங்க வெளியே ஈஜிப்ட்லேருந்து வெளியே கூப்பிட்டார்ல, அப்போ 3 ப்ரைமரி ஃபெஸ்டிவல்ஸ் அவங்களுக்கு தராரு. பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகைன்னு சொல்லலாம், பாஸ்ஓவர். அதுக்கப்புறமா த ஃபெஸ்டிவல் ஆஃப் அன்லீவன்ட் பிரெட், புளிப்பில்லாத அப்போ அது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்னா அந்த ஹார்வெஸ்ட்ல அவங்க ஒர்க் பண்றாங்க, அதுல வர முதல் பலனை ஏசப்பா கொடுக்கறது. அது 3 அப்சர்வ் பண்ண சொல்வார். எதுக்கு பண்ண சொல்றாரு? பாஸ் ஓவர் எதுக்கு செலிப்ரேட் பண்ண சொல்றாருன்னு ஏசப்பா அங்கேயே சொல்றாரு. ஈஜிப்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாரையும் ஏசப்பா என்ன பண்ணிடுறாரு, முடிச்சிடுறாரு, கதை முடிச்சிடறாரு. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களில் யாருக்கும் அது ஆகலை. ஏசப்பா சொல்கிறாரு, உன் டோரை வந்து ஆட்டுக்குட்டியோடைய ரத்தத்தில் வந்து என்ன பண்ணு, மார்க் பண்ணு. ஸோ அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் வரும்போது அந்த வீட்டை வந்து என்ன பண்ண மாட்டான், அடிக்க மாட்டான், அடுத்த வீட்டுக்கு போயிடுவான். அதுதான் பாஸ் ஓவர். அந்த வீட்டை பாஸ் பண்ணுறது என்னது, பாஸ் ஓவர். இதை நினைக்கிறதுக்கு தான் ஏசப்பா அவங்கள பாஸ் ஓவர் செலிப்ரேட் பண்ண சொல்கிறார். மறந்துடக்கூடாது. நீ இதை பண்ணும் போது இப்போ வருஷம் ஒரு ஆட்டை அடிச்சு வீட்டு டோர் மேலே ரத்தம் போடுறேன்னா, இப்போ இவங்க வெளில வந்துடுறாங்க. இந்த ஜென்ரேஷன், ஒரு ஜென்ரேஷன் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஈஜிப்ட்லேருந்து வெளில கூப்பிட்டு வந்தார். இப்போ அவங்களுக்கு ஒரு புள்ள பிறகுது, அவன் ஞாபகம் வச்சிருப்பான். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வருஷம் காமிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பிள்ளைங்க பிறகுறாங்க. இப்போ அவனுக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் வருது, இந்த மாதிரி ஜென்ரேஷனாக வருது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வெளியே வந்தவங்களுக்கு தெரியும் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஏசப்பா எப்படி இவங்களை கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியும். அதனால இவங்க செலிப்ரேட் பண்ணுறதுலாம் தெரியும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நானே இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னையும் வச்சுக்க, இப்போ நான் வந்து ஈஜிப்ட்லேருந்து வெளியே வரேன், நான் அந்த ஜென்ரேஷனில் இருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ என் பிள்ளை வந்து நான் இந்த மாதிரி டோரில் ரத்தம்ப்பா, என்னப்பா ரத்தம் பூசுனுங்கிற டோர் மேலேன்னு கேட்பான். அவனை சொல்லி, இதை வந்து ஏசப்பா பண்ண சொன்னார்ரா, நாங்கள் ஈஜிப்ட்ல இருந்து வெளில வரும்போது கடைசியாக பாருன்னு எங்களை விடவே இல்லை. கடைசியாக வந்து ஏசப்பா வந்து எல்லாரையும் ஃபர்ஸ்ட் பார்ன், எனக்கு முதல் பிறந்தா, இப்போ பாரு நீ பிறந்துக்கிற பாரு முதல்ல, அந்த மாதிரி யாரெல்லாம் முதல் பிறந்துக்கிறாங்களோ ஆடு மாடுலேருந்து எல்லாரையும் ஏசப்பா சாவச்சிட்டாரு. அதை மாதிரி எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஏசப்பா வந்து இதை மார்க் பண்ண சொன்னார். இந்த மாதிரி இது பண்ண பிறகு தான் நான் பார்வன் விட்டான் எங்களை வெளியே. அப்புறமா தான் வெளில வந்து பாரு இப்போ காணல குறோன்னு. யாருக்கு சொல்கிறேன் நான், உன் பையனுக்கு சொல்கிறேன். இப்போ என் பையனுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என் பையனும் என்ன பண்ணுவான், அதை அப்சர்வ் ஃபாலோ பண்ணுவான். அப்படியே அவனுக்கு புள்ள பிறக்கும், அவன் பண்ணுவான், அவன் புள்ள கேட்பான், அவனும் சொல்லுவான், ஏன்பா பண்ணுற, அவனுக்கு சொல்லி கொடுப்பான். ஸோ இது அவர் பண்ணதை நினைக்கிறதுக்கு தான் ஏசப்பா இதை என்ன பண்ண சொல்றாரு, அதை நினைவு பண்ண சொல்றாரு. பாஸ் ஓவர், அந்த அடுத்த தலைமுறை மறந்து போகக்கூடாது. யூ ஹாவ் டு ரிமெம்பர் வாட் ஹி டிட். அதுக்கு தான் ஏசப்பா இதை கொடுக்குறாரு. நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும், கம்யூனியன்.
எதுக்கு ஏசப்பா என் ரத்தமும் என் சரீரமும் இதை வந்து நீங்கள் பண்ணும் போதெல்லாம் நான் பண்ணதை நினைப்பீங்கன்னு இதை பண்ணுங்கன்னு ஏசப்பா எதுக்கு கொடுக்குறாரு? மேக் சென்ஸ். இப்போ நீ சொன்னதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நீ போன எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தியா பாஸ்வேர்டு, அதை வச்சு பார்க்குறேன். சப்போஸ் இதை சொல்லன்னு நினச்சிக்கோயேன், தலைமுறை என்ன ஆகுனா மறந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக கம்யூனியன் கூட யோசித்து பாரு, என் கையில் அவருடைய சரீரமாக அவருடைய அப்பன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பா சரீரமே ஏன் என் கையில் இருக்குது? அவர் எனக்காக மறிச்சார். அதை நான் அங்கே போன உடனே அவருடைய அன்பை நான் நினைக்கிறேன். So you remember it. So I remember it. If I don't partake in communion, I don't get that opportunity to recount it as much as I do when I take communion. மறந்து போறாங்க. ஸோ நான் இப்படி யோசிக்கும் போது, இப்படி இந்த மாதிரி யோசிக்கும் போது, அப்போ யோசித்து பாரு, அந்த கிறிஸ்மஸ் டைமில் எல்லா நாளும் என்னால் போய் அவங்ககிட்ட போயிட்டு ஏசப்பா பிறந்தாரு, இதுக்கு பிறந்தாரு, அதுக்கு பிறந்தாரு பேச முடியாது. ஆனால் கிறிஸ்மஸ் டைமில் போய் ஒரு ப்ளம் கேக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு எதுக்காகத்தான்னு கேட்பான். யோசிக்கிறவனா இருந்தால் கேட்பான். சும்மா உன்னனுங்க தான் கேட்டு சாப்பிட்டு போயிடுவான். யோசிக்கிறவன்ட்ட பேசுறது தான் ஈஸி. அவன் கொஸ்டின் கேட்டாலும் அவனுக்கு ஆன்சர் பண்ணும் போதே அவன் யோசிப்பான். புரியுதா? இப்போ அவன்கிட்ட கொடுத்தவனே எதுக்கடா கொடுக்குறான்னு கேட்பான். கிறிஸ்மஸ்ரா, என்ன கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ்ஸு இந்த மாதிரி பிறந்தாரா, எதுக்கு பிறந்தாரு, அதுக்கு பிறந்தாருலாம் கேட்டால் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. குட் ஃப்ரைடே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஐ திங்க் நம்ம இந்த ஃபெஸ்டிவலில் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது, இஃப் யூ திங்க் அபவுட் இட் லைக் திஸ், as opportunity, as an opportunity, as something that we do to remember what God did. அவர் செஞ்சதை நினச்சி அந்த 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 காரியங்களை யோசித்து அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏசப்பா நன்றி சொல்கிறதோ, அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் செய்கிறதோ, அந்த மாதிரி பண்ணும்போது ஐ திங்க் தட் இஸ் தி ஆக்சுவல் மீனிங். பட் இஃப் யூ டேக் கஞ்சிக்கு, ப்ளம் கேக்குக்கு, பிரியாணிக்கு, துணிக்குன்னு போனால் வேஸ்ட், டாக்ஸிக்.